ஹாய் லீடர்ஸ், க்ராசரி பேக்கேஜ் வந்து ஆர்டர் போடுறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எந்த ஐடியில் நீங்கள் போட போகிறீங்களோ அதை வந்து லாகின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? லாகின் பண்ணிவிட்டு இப்போ நான் யாரோட ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலக்ஷ்மி அப்படின்றவங்களோட ஐடி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் லாகின் பண்ண போகிறேன். இது என்ன பண்ணணும், எனக்கு வந்து க்ராசரி கிட்ட தான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா சப் வேலெட் கிளிக் பண்ணிக்கோங்க. சப் வேலெட்லேருந்து 6300 இருக்கா, அப்போ இன்னும் அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஆர்டர் போடலை அப்படின்னு அர்த்தம். சப் வேலெட் 6300. ஏன்னா நம்ம நேரில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 200 நம்ம வேலெட்டில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுறோன்னா அந்த 200 என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கொரியர் அனுப்புகிறாங்களே, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போ இதை ஆர்டர் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப் பை கேட்டகரி இருக்கா, அந்த ஷாப் பை கேட்டகரியை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே என்ன வருது, ப்ரொவிஷன், மென்ஸ் ஃபேஷன், உமன் ஃபேஷன் அந்த மாதிரி வர மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ராசரி காம்போ பேக் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக அந்த இதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நாப்கின் கிட்டில் வந்தாங்கன்னா நாப்கின் கிட் கிளிக் பண்ணிடணும். அப்போ அவங்க எதில் வந்திருக்கான், 18 பேக்கா, 30 பேக்கா, 14 பேக்கா, அதை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம நாப்கின்லாம் வரல. இப்போ மிக்ஸி காம்போவில் வந்தாங்கன்னா மிக்ஸி காம்போ கிளிக் பண்ணலாம். ட்ராலி பேக்கேஜில் வந்தாங்கன்னா ட்ராலி பேக்கேஜ் கிளிக் பண்ணலாம், பிக்கா ஸ்மாலான்னு. ஆனால் நம்ம வந்திருக்கிறது எதுலன்னா க்ராசரி. அப்போ க்ராசரியை கிளிக் பண்ணிடணும். புரியுதா உங்களுக்கு தெரியணுன்னு தான் இது எல்லாமே கிளிக் பண்ணி காட்டினேன், மிக்ஸி, ட்ராலி எல்லாமே. ஓகேங்களா? வாட்ச் கிளிக் பண்ணோன்னா மென்ஸ் வாட்சா உமன்ஸ் வாட்சா அப்படின்றது நமக்கு காட்டும். ஸோ நம்ம வந்திருக்கிறது எந்த பேக்கில் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பைர்லினா அண்டு நாப்கின் காம்போன்னு இருக்குது. கரெக்டாக? அந்த பேக்கேஜ். அப்போது என்னென்ன பேக்கேஜ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த பேக்கேஜை கிளிக் பண்ணி நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் நம்ம இப்போ வந்திருக்கிறது க்ராசரி காம்போ. அப்போ க்ராசரி காம்போவை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? பேக்ஸ் கீழே க்ராசரி காம்போ இருக்கா, அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணால் க்ராசரி காம்போ பேக்குன்னு மறுபடியும் காட்டுது. அதை அகைன் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டது இருக்கா க்ராசரி காம்போ பேக்குன்னு, இதை டச் பண்ணணும். டச் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த பேக்கெட்லாம் வந்துடுமா, என்னென்ன ப்ராடக்ட்லாம் வருதுன்னு பாருங்கள். அதிலே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். க்ராசரி காம்போ பேக்கில் என்ன ப்ராடக்ட்ஸ் வரும் டிஸ்பிளே ஆகிடுச்சா, 6300 காட்டுதா. இப்போ நான் என்ன பண்ணோன்னா கீழே பாருங்கள் ஆட் டு கார்ட் அப்படின்னு கீழே காட்டும். இந்த ஆட் டு கார்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வியூ கார்ட்டுன்னு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ 1 ஐட்டம்ஸ் ஆடட்னு இருக்குது. ஏன் கீழே பார்த்தீங்கன்னா 12600, ஏன்னா 2 செலக்ட் ஆகிடுச்சு, நான் 2 வாட்டி அமுக்குறதுனால. அதனால் நான் வந்து -1 கொடுத்துட்றேன். அப்போ ஒரு ப்ராடக்ட் என்னது 6300 எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வியூ கார்ட்டுன்னு கொடுக்கணும். வியூ கார்ட்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு டெலிவரி அட்ரஸ் வந்து கேட்குது. சரியா? அப்போ டெலிவரி அட்ரஸை நான் இங்கே வந்து டைப் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு எனக்கு டெலிவரி ஆகணும் அப்படின்றது கேட்கும். இப்போ நம்ம அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோன்னா கொடுத்துட்டோம். ஓகேவா? செலக்ட் டெலிவரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இந்த டெலிவரி அட்ரஸ்லேயே நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிறனால நம்ம அட்ரஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ நான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். டெலிவரி அட்ரஸ் கேட்குதா? ஸோ ஆட் நியூ. இது அட்ரஸ்ஸு. நம்ம வந்து ஃபோன் நம்பர், பேர், ஃபோன் நம்பரு எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம், சப்மிட் பண்ணிட்டோம். எஸ் லீடர்ஸ், ஸோ ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். நம்ம அந்த அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணோம். டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோன்னா நமக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சின்றதை நம்ம இப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். எம்ஆர்பி அமௌண்ட் எவ்வளோ நமக்கு இருந்துச்சு, 6300. பிசிபி அமௌண்ட் எவ்வளோ, 6000. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 0. ஸ்டேட்டஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ்டு. ஓகேவா? மேலே டேட்டோடு கொடுத்துருக்காங்களா, நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சப் வேலெட்லேருந்து 6300 எடுத்துருவாங்க. டெலிவரி சார்ஜ் முடிஞ்சிச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து போடணும். இப்போ நமக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஐடியில் லாகின் பண்ணி மேலே ட்ராக் ஆர்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொரியர் வந்து நமக்கு எப்போ ரிசீவ் ஆகும், சென்னை ஆஃபீஸ்லேருந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிளம்பிடுச்சா இல்லையா, கொரியர் அவங்க போட்டாங்களா இல்லையா, இப்போ அந்த ப்ராடக்ட் கரண்ட்லி எங்கே இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த ஆர்டர் வந்து அவங்க விருதுநகர்லேருந்து போட்டிருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ரைட்? தேங்க்யூ. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றும் நாப்கின் கிட்டாக இருக்கட்டும், ட்ராலி கிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்.